கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு திக்ரை பார்க்க போகிறோம். இந்த ஒரு திக்ரு போதும் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உடனே அது சொர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டு அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்துட்டு இருக்கிற காரணமே என்னென்னா, நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்துல போய் சேராமல் இருக்குது. ஆனால் இந்த திக்ருடைய சிறப்பே என்னென்னா, இதை ஓதிய உடனே சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். எப்போது நம்ம ஓத முதல்லாம் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுதோ அப்போதெல்லாம் நம்மளுடைய துவாக்களும் அதோடு சேர்ந்து வானத்துக்கு உயர்த்தப்படும். அதனால இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவாவும் இந்த திக்ரோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகும். அந்த நேரத்தில் நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் அல்லாஹ்விடத்துலேருந்து கபூலாகும். அதனால தான் எப்பயுமே நம்ம சிறப்பான இபாதத்தை கொண்டு நம்ம துவா கேட்கணும். நம்ம துவா கேட்குற எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த துவாக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி அந்த துவாவை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முறை இருக்குது. துவாக்குன்னு இருக்கக்கூடிய முறைனா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு துவாவை எப்படி கேட்கணும்னா, அல்லாஹ்விடத்துல பொறுமையாக கேட்கணும், சத்தம் கம்மியாக கேட்கணும், வலியுறுத்தி கேட்கணும், நம்மளுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி கேட்கணும், அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தி பாவ மன்னிப்பு சொல்லி, அதே மாதிரி அவனை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்து சொல்லி நம்ம கேட்கணும். இதெல்லாம் துவாக்கான முறை. அதே மாதிரி துவாக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முறைனா, நல்ல கனமான இபாதத்தை கொண்டு நம்ம கேட்குறது. அதாவது அதிக நன்மை கிடைக்குன்னா அந்த இபாதத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துவா கேட்டோம்னா அந்த துவாக்கள். அதனால கனமான நன்மையை கொண்ட இபாதத்தை செய்துவிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களில் இது ரொம்பவே பிரத்யேகமான திக்ரா இருக்குது. இதை ஒரு முறை ஒரு சஹாபி ஓதுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு யார் இதை ஓதுனான்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க இந்த வார்த்தையை சொல்லி. ஏன்னா பின்னாடி ஓதிட்டு இருக்காங்க, அவங்க காதில் தான் கேட்டிருக்காங்க. கேட்டபோது ஒரு சஹாபி, நான் தான் யாரை சொல்லலாம் இதை ஓதுனேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இதுவரையும் திறக்கப்படாத சொர்க்கத்தின் கதவுகள் இதை நீங்கள் ஓதியவுடன் திறந்துச்சுன்னு சொன்னாங்களாமா. சுபஹானல்லாஹ். இதுவரையும் திறக்காத கதவு கூட திறந்திருக்குன்னா எவ்வளோ சிறப்பு மிக்கதாக இந்த ஒரு திக்ரு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினைத்து கொள்ளுங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க அந்த திக்ரை நம்ம ஓதுறதுனால சொர்க்கத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படுது. அதுலேயும் ஜும்மாவுடைய நாளில் ஓதும் போது நமக்கு இன்னும் சிறப்புகள். இது சொர்க்கத்துக்கான மறுமை வரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துவா வானத்துக்கு உயர்த்தப்படுவதும், அதே மாதிரி சொர்க்கத்தின் கதவை திறக்க வைக்கக்கூடிய அமலை செய்வது அப்படிங்கிறதே பாக்கியம் ஜாஸ்தி. அதுலேயும் இன்று துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்குன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. திக்ரை ஓதுனாவே நம்மளுடைய துவா கபூலாகும். அப்படிங்கும்போது நாம் இந்த நாளில் இந்த திக்ரை ஓதிவிட்டு நம்ம துவாவை கேட்கணும். அந்த துவா ஏற்கப்படாத நேரமாக இருந்தாலும் கூட அது வானத்துக்கு உயர்த்தப்பட்டு நமக்கு துவா கபூலாகும். அதுலேயும் சிறப்புக்குரிய நாளில் நம்ம இந்த அமலை செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல இருந்து ஜும்மாவை சிறப்பித்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். இருக்கிறதா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹானல்லாஹி புக்ரத்த வாசீலா. இப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு அக்பர் கபீரானா, அல்லாஹு அக்பருங்கிறது அல்லாஹு மிகப்பெரியவன். அப்போ கபீராங்கிறதும் அதே வார்த்தை தான். அப்போ அல்லாஹு மிக மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுறோம். அடுத்தது வல்ஹம்துலில்லாஹி கசீரா. வல்ஹம்துலில்லானா எல்லா புகழும் அல்லாஹுக்கேன்னு அர்த்தம். கசீரானா இன்னும் அதிகமாக அர்த்தம். அப்போ இன்னும் அதிகமான எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சுப்ஹானல்லாஹி புக்ரத்த வாசீலா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சுப்ஹானல்லாஹ்னா பரிசுத்தமானவன், புக்ரத்த வாசீலானா காலையும் மாலையும் அர்த்தம். அப்போ காலையும் மாலையும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பரிசுத்தமானவன் நம்ம சொல்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இதில் நம்ம சொல்லக்கூடிய திக்ரே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தான். ஆனால் அந்த சுப்ஹானல்லாஹையும் அல்ஹம்துலில்லாஹையும் அல்லாஹ் அக்பரையும் இன்னும் மேன்மைப்படுத்தி இன்னும் அதிகமாக இன்னும் சிறப்பாக நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம திக்ரு ஓதும் போது எதையாவது ஒன்று பார்க்குறோம் அப்படியே ஓதுறோன்னு இல்லாமல் அதில் இருக்கிறத உள்வாங்கி இதுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓதும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்த தடவை இந்த இபாதத்தை செய்யறதுக்கு நம்மளுடைய நப்சு தூண்டும். அப்படி இல்லாட்டினா நமக்கு அந்த இபாதத்து அந்த நேரத்தோட முடிஞ்சு போயிடும். அதை நம்ம உணராமல் ஓதனோம்னா சில நேரங்களில் நன்மைகள் கிடைக்கலாம், ஆனால் பலன்கள் கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் உணர்ந்து நன்மையும் எதிர்பார்த்து பலனையும் எதிர்பார்த்து ஓதுங்க. இதை ஓதி விட்டு நீங்கள் துவா கேளுங்க. உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படும். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது கொள்ளட்டும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.